திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம். பழனி ஒரு காவிக்கோட்டை என்று முழங்கிய அண்ணாமலை நகரின் சுகாதார சீர்கேடு, கிரிவீதி ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் திமுகவின் ஊழல் குடும்ப அரசியல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பழனி நகருக்கு வருகை தந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பழனி சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ரவி மனோகரனுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அண்ணாமலை, ஆண்டிற்கு ரூபாய் 200 கோடி வருமானம் ஈட்டும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 1500 கோடி இருந்தும் பழனி பகுதியை மேம்படுத்தாமல் குப்பை மேடாக வைத்திருக்கிறது திமுக அரசு. தூய்மையான நகரங்கள் பட்டியலில் 585வது இடத்தில் பழனி இருப்பது வேதனைக்குரியது. கந்தன் அருளும் பழனியின் பெருமையை மீட்டெடுக்கவும், தமிழகத்தில் ஆன்மீக பெருமையை மீட்டெடுக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் திரு ரவி மனோகரன் அவர்களை பழனி மக்கள் மகத்தான வெற்றி பெற செய்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும், பழனியின் பெருமை மீளட்டும் என்று பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வைரமுத்து, நகர தலைவர் மாரிமுத்து, நகர செயலாளர் பிரபாகரன், பார்வேட் பிளாக் சபரி, அதிமுக பழனி நகர செயலாளர் முருகானந்தம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், தொண்டர்கள் மற்றும் திரளான பழனி தொகுதி பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் ஆதிமூலம். நன்றி. பழனி சட்டமன்ற தொகுதியில ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் எல்லாம் வென்று கொண்டிருக்கின்றோம். ஐயா 10 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருந்து மொத்த பழனியும் நாசப்படுத்திவிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி திண்டுக்கல்ல போய் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கின்றோம். இங்கேயே இருப்பேன், மக்களுக்கு சேவை செய்வேன், மக்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன கடந்த 10 ஆண்டு காலமாக, அன்னை கொஞ்சம் மைக்கு மட்டும் சவுண்ட் வைங்க, 10 ஆண்டு காலமாக பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய உறுப்பினராக இருந்து பழனிக்கு எதுவுமே செய்யாம பழனி எல்லாம் கெடுத்து விட்டு எனக்கு தைரியமாக இங்கிருந்து போய் திண்டுக்கல் நின்று கொண்டிருக்கின்றான். காலையில திண்டுக்கல்ல பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வரும் பொழுது அண்ணன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ எது கவலைப்படாத, உறுதியா இங்க அந்த தம்பியை தோற்கடிச்சிருவேன், திரும்ப நான் தான் மிகப்பெரிய சரித்திர வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவேன். ஐயா, தமிழகத்துல எங்கேயும் இல்லாத அநியாயம் இந்த ஒரு மாவட்டத்துல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பெரியசாமி அவர் நிற்கின்றார். பக்கத்து சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல்ல அவர் பையன் ஐபி செந்தில்குமார் நிற்கின்றார். ஐயா, நம்ம பேங்க்ல ஒண்ணு சொல்லுவோம், அண்ணே எங்கனே ஊர் விட்டு ஓடி போயிட்டாருன்னா அண்ணே ஐபி கொடுத்துட்டாருங்க அப்படிம்பாரு. ஐயா தெரியுமாங்க ஐயா? ஐயா, நம்ம கிராமத்துல நம்ம போய் சில இடத்துல கேட்போம், அண்ணன் என்னடா தம்பி ஊர்ல காலான், அண்ணே ஐபி கொடுத்துட்டு ஊர்ல இருந்து ஓடி போயிட்டார். எனக்கு ஐபி செந்தில்குமார் ஐபி கொடுத்து விட்டு ஊர்ல இருந்து ஓடி போய் திண்டுக்கல் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அருமை சொந்தங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ரெட்டலை மிகச் சிறப்பாக இங்கே தமிழகத்துல 169 தொகுதியில ரெட்டலை நின்று கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, பழனி நமக்கு தெரியும் ஒரு காவி கோட்டை. காவி கோட்டையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த சொந்தங்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. அண்ணன் அந்த கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா எல்லோருக்கும் அந்த கொடி தெரியும், அப்படியே கீழே இறக்கி பிடிச்சிருக்கேன். தாய்மார்கள் எல்லாம் பாவம் வெயில் நிக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்க பாவம். அண்ணா கொஞ்சம் கொடியை மட்டும் கீழே இறக்கிக்க சகோதரர்களா, பாட்டாளிகளா, ஐஜேகே கட்சி என்ன, பாரதிய ஜனதா கட்சி என்ன, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, கொஞ்சம் கொடியை தம்பி கொடியை கீழே இறக்கணும். தூரத்துல இருந்து மக்கள் பார்க்கறாங்க, தப்பு, இந்த மாதிரி கொடி பிடிக்கிறது தப்பு. கொஞ்சம் சைட்ல வந்துருக்காங்க, கொடி சைட்ல வந்துருங்க ஐயா. மக்கள் பாருங்க, அந்த பில்டிங் மேல நிக்கிறாங்க பாருங்க, கொடி 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 இருக்கவங்க சைட்ல வந்துருங்க, கொடி இருக்கிறவங்க சைட்ல வந்துருங்க. தம்பி தம்பி எல்லாம் கொஞ்சம் சைட்ல வந்துருங்க. நன்றி 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 வந்துட்டாங்க. சூப்பர் தம்பி, சூப்பர், அருமை அருமை. சகோதரா கொஞ்சம் சைட்ல வந்துரு தம்பி. தம்பி மறைக்கூடாது, பின்னாடி மறைச்சா ரொம்ப தப்பு, அரசியல் மக்கள் வெயில் வந்து நிக்கிறாங்க பாருங்க. அருமை சொந்தங்கள இன்னைக்கு
தம்பிகளா கொஞ்சம் கொடிய சைட்ல கொண்டு வந்துருங்க தம்பிகளா அப்படின்னு தயவு செஞ்சு அண்ணன் கேட்கிறவங்க அண்ணன் கேட்ட செய்யணும். ஒரு கையில வாங்க சைட்ல வாங்க, மக்களை மறைக்காதீங்க. அண்ணன் கொஞ்சம் கொடி அண்ணன் ஐயா நீங்க திரும்பி பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க. பில்டிங் மேல நிக்கிறாங்க, அவங்க தெரியணும்ல பாவம். அதை கொடியை கொஞ்சம் சைட்ல கொண்டு வாங்க. அருமை சொந்தங்களே, இந்த தொகுதியில் இருந்து அழைப்பை கொடுத்து விட்டு திட்டங்களுக்கு சென்று விட்டார் என்று சொன்னோம். இன்னைக்கு பழனி எந்த அளவுக்கு நாசப்படுத்தி இருக்காங்கடா.